நீங்க என்ன மாரி இருந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் ஸ்பேஸ்ல நீங்க இருந்திருப்பீங்க. செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் ஸ்பேஸ் ஆஸ் யூ ஆல் வுட் நோ ரொம்ப நிறைய டேட்டிங் அட்வைசஸ் தருவாங்க. ஏன்னா வந்து ரிலேஷன்ஷிப்ஸும் வந்து ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ல. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் டேட்டிங் அட்வைசஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி அபவுட் 90% ஆஃப் தெம் ஆர் லிட்டில் bullshit. ஏன்னா தே டோன்ட் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் த ஹியூமன் காம்ப்ளெக்ஸிட்டி. ஏன்னா வாட் ஐம் அபௌட் டு டெல் யூ வில் ஜஸ்ட் வார்ப் யுவர் மைண்ட். ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும். பாய்ஸ் அதுக்கப்புறம் கேர்ள்ஸ். ஒரு பையன் இருக்கான், அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு இருக்கா. 2 பேருமே தே லைக் ஈச் அதர், தே லவ் ஈச் அதர். அது மாரி இருந்தாலே ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் தான் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும். பட் வாட் இஃப் ஐ டோல்ட் யூ தட் தேர் இஸ் another டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் விச் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் எனர்ஜி. அது வந்து அதுக்கும் மேலேயும் சொல்ல முடியாது, அதுக்கு கீழேயும் சொல்ல முடியாது. அது ஒரு சரிசமம், பட் தே ஆர் போலார் ஆப்போசிட்ஸ் ஆஃப் ஈச் அதர். லைக் லிட்டரலி தே ஆர் போலார் ஆப்போசிட்ஸ் ஆஃப் ஈச் அதர். It is not something that you want, but it is definitely something you need. ஸோ அதனால இது என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது it is something you may have acquired right from the birth, or it is something you may choose as you grow up. But before I talk about this relationship, let me tell you a story. ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான். அவன் பேர் வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அவன் என்னன்னா ஹீ இஸ் an energetic guy, he is an ambitious guy. அவனுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு பர்பஸ் இருக்குது. அவனுக்கு வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு கோல் ஒன்று இருக்குது. அவன் வந்து ரொம்ப வருஷமாக வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கான். எப்படின்னா அவன் வந்து ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஆரம்பிச்சது அவன் ஒர்க் அவுட் ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் வந்து மென்டல் ஹெல்த், அதுக்கப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். இது மாதிரி வந்து அவன் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து அவன் எடுத்து அவனோட ஹெல்த்தை வந்து டாப் நாட்ச்சில் வச்சு இருந்திருக்கான். இந்த டைமில் ஹீ வாண்டட் டு கெட் மோர் சோஷியல் வித் பீப்புள். ஏன்னா வந்து எப்பவுமே வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னா வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ஐசோலேட்டடாக அலோனா இல்லை சாலிட்யூடில் இருந்துட்டு அப்படி தான் நம்ம பர்பஸை கண்டுபிடிச்சிட்டு நம்ம பண்ணுவோம். இப்போதான் ஞாபகம் வருது, கண்ணாடி எழுதி வந்துடுறேன். எனிவேஸ், ஸோ அதனால அது மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் ஐசோலேட்டடாக இருக்கும் போது தென் வி ஜஸ்ட் லேர்ன் தட்ஸ் ஹியூமன்ஸ் ஆர் சோஷியல் க்ரீச்சர்ஸ் டூ. அதனால நம்ம அலோனா இருந்தால் வேலைக்கு ஆகாது. வி நீட் சம் ஒன் இன் அவர் லைஃப். வி நீட் சம் ஒன் இன் அவர் லைஃப். ஹியர் த பாயிண்ட், வி நீட். ஐ கேரண்டி யூ, நீங்கள் அலோனாக இருக்கிறத விட நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களோட சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா யூ வில் ஃபீல் மில்லியன் டைம்ஸ் பெட்டர், டு பி ஆனஸ்ட். ஓகே, மில்லியன் டைம்ஸ் பெட்டருங்கிறது வந்து இட் இஸ் அன் ஓவர் ஸ்டேட்மெண்ட். லெட்ஸ் ஜஸ்ட் சே 10 times better. சரி, ஏன்னா வந்து சும்மா சொல்லிக்க வேண்டியதான், ஜஸ்ட் அப்ராக்சிமேட் நம்பர்ஸ். பட் யூ வில் டெஃபினெட்லி ஃபீல் பெட்டர் தென் வென் யூ ஆர் லோன், வென் யூ ஆர் அலோன், வென் யூ ஆர் இன் சாலிட்யூட். Solitude is only when you're actually taking serious actions. But சில்லிங்காக இருக்கும் போது, சில்ஸாக இருக்கும் போது இது யூ நீட் கம்பெனி. அதனால சோஷியல் லைஃப் பற்றி வந்து அவன் கற்றுக்க ஆரம்பிக்கும் போது அவன் வந்து he learns about it, he learns how to get girls, and he learns how to make friends. Mostly வந்து அந்த get girls தான் வந்து அவனுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தது, பிகாஸ் he wants actual romantic relationship. ஏன்னா வந்து it is something that everyone wants, right? Almost everyone wants. Any guy who is not hurt in his past would definitely want a romantic relationship. ஸோ அதனால அந்த மாதிரி அந்த அட்வைசஸ் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் தான் ரொம்ப வருஷமாக ஊறிட்டு இருந்தான். ஏன்னா அதில் தான் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய விஷயத்தை கற்றுட்டு இருந்தான். ஸோ இந்த தடவை வந்து டேட்டிங் அட்வைஸும் கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு ஹீ லேர்ன்ஸ் அபவுட் இட். அதுக்கப்புறம் ஹீ லேர்ன்ஸ் ஹவு டு கோல்ட் அப்ரோச், ஹீ லேர்ன்ஸ் ஹவு டு மேக் ஐ கான்டாக்ட், ஹீ லேர்ன்ஸ் ஹவு டு ஸ்பீக் அக்கார்டிங் டு த கான்டெக்ஸ்ட், ஹீ லேர்ன்ஸ் ஹவு டு பி ஃபனி, ஹீ லேர்ன்ஸ் ஹவு டு பி ஹியூமரஸ். இவனுக்கு கேட்கணும் வந்து ஒரு நேச்சுரல் ஹியூமர் சைஸ் தான் இருக்கும், இருந்தாலுமே he just nurtures it. ஸோ அதனால இது கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் he takes actual actions. அது மாதிரி வந்து அவன் ஆக்ஷன் எடுக்கும் போது தான் அவன் காலேஜில் 2 கேர்ள்ஸ் இருந்தாங்க. பசங்க படி பார்க்கும்போது ரொம்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்க தான் செய்வாங்க. ஒரு க்ளோஸான ஒரு பையன் இருக்க தான் செய்வான். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து ஏற்கனவே ஒரு காலேஜுக்கு வெளில ஒரு பிரதர்ஹுட் இருக்குது. அதனால he didn't really care much about making male friends in college. Now let's come to female friends. He approached 2 women. இவங்க எப்படின்னா இவங்க 2 பேருமே he thought they were important, but actually in retrospect they were not as important as what he has now. என்னன்னா ஒரு கேர்ள் எப்படின்னா அவ வந்து
அவளே தான் வந்து இவனை அப்ரோச் பண்ணான். ரொம்ப நிறைய வேலையே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி காலேஜில வந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் இது மாரி வந்து அப்ரோச் பண்ணான். அதுக்கப்புறம் ஷி காட் டு நோ ஹிம் மோர். ஹி காட் டு நோ ஹர் மோர். அது மாரி தே காட் க்ளோசர். தே பிகம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து இந்த மாரி கான்வர்சேஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி தே காட் டு நோ ஈச் அதர் மோர். தே லைக்ட் ஈச் அதர். அதுக்கு அந்த மாரி வந்து அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவே தான் இருந்தாங்க. பட் நடுவுல என்னன்னா, ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அது நத்திங் டூ பிக், நத்திங் டூ ஸ்மால். ஜஸ்ட் ஸ்மால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் அந்த ஸ்மால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவனுக்கு புரிய வந்தது. எவ்ளோ அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருந்தது. பட் இட் வாஸ் ஃப்ராஜைல். இட் வாஸ் வே டூ ஒன் சைடட். ஏன்னா வந்து அந்த பொண்ணு எப்படின்னா, அவளுக்கு வந்து ஏதாச்சும் வேலை இருக்கிற வரைக்கும் தான் வந்து அவ கூட வந்து பேசுவான். மத்தபடி அந்த ஏதாச்சும் ஒரு ட்ரூவா வந்து பாண்ட் ஆகிற மொமெண்ட்ஸ் ஆக்சுவலா டீப் கான்வர்சேஷன் வைக்கிற டைம்ல ஷி won't பி மச் அவைலபிள் டு ஹிம். ஸோ என்ன ஆகுது, தேர் இஸ் அ ஒன் சைடட்னஸ். இந்த பையன் வந்து நினைப்பான், என்னது வேலைக்கு நடக்கிற மாதிரி தான் இருக்குது, ஏதோ இட் ஆல்மோஸ்ட் சீம்ஸ் லைக் ஷி ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு ஒர்க் வித் him and nothing more, nothing less. It is not something he wants, but it is something he might need in the future. ஏன்னா வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்கிறது நல்லது தான். பட் அந்த அந்த ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து it proved to him how fragile their friendship is because of her qualities, because of her ego, because of her etc etc. ஸோ அதனால என்ன ஆகுது, they a rift forms between them. They get separated. அதுக்கப்புறம் பிஃபோர் they know it, they got separated forever. அந்த பொண்ணு கூட ஒரு மெசேஜ் கூட விடுவா, ஐ இட் வாஸ் மை மிஸ்டேக் தட் ஐ ட்ரஸ்டட் யூ, குட் பை. இது மாதிரி ஒரு பிட்டரா வந்து இட் ended. பட் in the retrospect he felt relieved. ஏன்னா வந்து அது it was feeling a bit too one-sided. It feel like he was being used. So in retrospect he was peaceful. அதுக்கப்புறம் let's come to another girl. This girl was more like a ghost. ஏன்னா as long as this guy, அதாவது இந்த பையன் வந்து எவ்வளோக்கு அவன் பேசினா மட்டும்தான் அந்த பொண்ணு வந்து பேசுவா. as long as this guy is the only one who initiates, they became good friends. நடுவில் இவனுக்கு லவ்வும் வந்தது, பட் he just realized that she doesn't care as much as he does. So they just remain friends. ஸோ அதனால அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒன் சைடடாக இருக்கும்போது, as long as he interactsங்கிறது பார்க்கும்போது, he just let her go. Before they knew it, they weren't really talking much. They ghosted each other. ஸோ இது மாதிரி வந்து 2 ரிலேஷன்ஷிப் வந்து இது மாதிரி புட்டுக்குனதுக்கு அப்புறம் தான் ஒரு 3வது ஒரு ரிலேஷன்ஷிப் வருது ஒரு பொண்ணோட. Now this girl, spoiler alert, she's a gem. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அவ வந்து அவன் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டான் கண்டிப்பா. இவன் கூட இவ்வளோ க்ளோஸ் ஆவான்னு சொல்லிட்டு. பிகாஸ் திங்க் அபவுட் இட். This time the girl interacted with him out of sheer curiosity. ஏதாச்சும் ஒரு வேலை நடக்கணுங்கிறதுக்காக வந்து அவ வந்து இன்ட்ராக்ட் பண்ணல. ஒரு பிட்டிக்காக ஒரு நத்திங், ஜஸ்ட் ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஹிம். ஸோ அதனால அந்த பொண்ணு வந்து அவன் மேலே இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கா. ஆனால் வந்து இவன் வந்து அவன் மேலே வந்து அட் ஃபர்ஸ்ட் he didn't match the interest. பட் போக போக ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் ஆக ஆக, அதாவது அவங்க பேச பேச they got to know each other more. And before they know it, இந்த பொண்ணு வந்து she shared all of her life moments with him. ஏன்னா வந்து இந்த பையன் வந்து he was bit of a non-judgmental character. ஏன்னா வந்து அவன் வந்து அவ்வளோ ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட மாட்டான். he was a good guy. So she trusted him with a lot of secrets. So அதனால before they know it, they became close. Before they knew it, she expressed her love for him, and then the relationship begins. இது வரைக்கும் நம்ம சொல்லும் போது இது வந்து எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்னு நினச்சிங்க. அந்த 3வது பொண்ணு, அதுக்கப்புறம் இந்த பையன் எஸ், இவன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஒரு டிப்பிக்கலான ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் தான் நினைப்பீங்க. பட் இட் இஸ் நாட் ட்ரூ. இவங்களால இன்னும் கூட கண்டுபிடிக்க முடியலாம். லெட் மீ கிவ் யூ a hint.
It is a relationship where they are open with each other, they love each other, அதாவது they openly express that they love each other, they are physically intimate, emotionally intimate, but none of that intimate moments are lustful in nature. அதாவது அந்த அந்த ஒரு பியூர் லவ் மட்டும்தான் இருக்குது. அந்த ஒரு 100% பியூர் ஹோல்சம் லவ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அது மட்டும்தான் இருக்குது. Yep, you guessed it right. It is brother and sister relationship. இதுக்காக தான் இவ்வளோ பெரிய பில்டப் ஆடான்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். பட் இதுதான் உண்மை. ஏன்னா வந்து நான் இதுக்கு முன்னாடி நான் சொன்னது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தி ஆர் லிட்டரல் போலார் ஆப்போசிட்ஸ் ஆஃப் ஈச் அதர். ஏன்னா வந்து தெர் இஸ் அ ஒன் ஃபேமஸ் கோட், வி ஆர் எதர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட் ஆர் வி ஆர் மேரிட், தேர் நத்திங் இன் பிட்வீன். அது மாதிரி தான் சொல்லிட்டு சொல்லுவாங்க. கிறிஸ்டின்ஸோட கோட் அது ஆக்சுவலி ஒரு ஃபேமஸான ஒரு கோட்டு. ஸோ வி பிகேம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏன்னா வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு படி பார்க்கும்போது அவங்க எப்படின்னா இது ஒரு ஃபேமிலிக்குள்ள தே ஆர் ஆக்சுவல் ஃபேமிலிஸ் வித் ஈச் அதர். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அவங்க அடிதடி இருந்தாலுமே, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து தேர் இஸ் அ லாட் ஆஃப் மிஸ்ஹேப்ஸ், தேர் இஸ் அ லாட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், அந்த மாதிரி இருந்தாலுமே தே ஆல்வேஸ் ஃபார்ம் த ரிலேஷன்ஷிப் பேக் பிகாஸ் இட் ஃபீல்ஸ் நேச்சுரல் ஃபார் தெம் டு டேக் ஆக்ஷன்ஸ் ஆன் போத் சைட்ஸ். ஸோ அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பு வளர்றதுக்கு காரணமே மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி 2 பேருக்குமே they weren't really interested much in him as he thought they were. But இந்த பொண்ணு எப்படின்னா, she was much more interested in him than he thought. அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் கியூரியாசிட்டி, அதுக்கப்புறம் லவ், அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங். யூ கேன் கெஸ் வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட். They became brothers and sisters, and before they knew it, it becomes a legacy bond. They woe each other. அந்த மொமெண்ட்ல வருஷம் ஃபுல்லா, அதாவது அவங்க வாழ்க்கை முழுக்க வந்து அவங்க கூடியதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கை வரும்போது தான், அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது தான் அந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து ட்ரூலி அமேசிங் ஆயிடுச்சு. ஸோ அதனால இன் கன்க்ளூஷன் நான் இதான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து as you continue to make this journey of making relationship with women, you need to have zero expectations and fantasies. ஏன்னா நீங்கள் நினச்ச மாதிரி வந்து டேட்டிங் வேர்ல்டு இல்லை. டேட்டிங் வேர்ல்டுன்னு நீங்கள் நினைக்கலாம், பட் I don't think I can call it dating world when it comes to women, because building relationship with a woman is not just friendship, it's not just love, or it's not just romantic love. It is also brothers and sisters. It is also business partners. It is also crime partners. I mean, same thing. Almost the same thing. ஸோ அதனால இது வந்து உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆக்ஷனபிள் ஸ்டெப்பை மிஸ் பண்ணிடாமல் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் மொபைல் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி யோசிச்சு பாருங்கள். It takes a while for you to lower all your expectation and then pretty much just forget about every single dating advice you've ever heard. அதை பற்றி நல்லா யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து யார் மேலேயாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவங்க வந்து எப்படி உங்கள் மேலே வந்து ஃபீல் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு யூ ஜஸ்ட் டு அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இன் டூ ஃபைண்டிங் இட் அவுட். You can either find it by context or you can just take a brute force approach and just ask them how they are feeling for each other. ஸோ அதனால that way you can get more clear. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஹையர் லெவல் போக போக you'll just know if it's a romantic nature or if it's a brothers and sisters nature. இதை பற்றி நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் I'll meet you on the next video. Get down, get up again, and improve.